மகா சிவராத்திரியை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் நாட்டியாஞ்சலி வெகு விமரிசையாக தொடங்கியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டு உலக புரதான சின்னங்களில் ஒன்றாக விளங்கி வரும் இக்கோயில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு விழாக்கோலம் பூண்டுள்ளது. உள்ளூர், வெளியூர் மட்டுமல்லாது பெங்களூர், கேரளா, கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருந்து நாட்டிய குழுவினர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் திரண்டு நடனமாடி பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தி வருகின்றனர். மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் விடிய விடிய நாட்டியாஞ்சலி நடைபெற உள்ளது. இதனை காண 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் பிரசித்தி பெற்ற சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி கைலாய வாத்தியங்கள் முழங்க சகஸ்கர 1008 கலசங்களுடன் சகஸ்கர கலாபிஷேகம் நடைபெற்றது. மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் இருந்து ஏராளமானோர் தங்கள் குடும்பங்களுடன் குலதெய்வ கோவில்களுக்கு இரட்டை மாட்டு வண்டியில் பாரம்பரிய முறைப்படி பயணம் செய்தனர். 7 வருடங்களுக்கு ஒருமுறை குடும்பமாக மாசி திருவிழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளதாக பக்தர்கள் தெரிவித்தனர். நிலக்கோட்டையில் இருந்து உசிலம்பட்டி திடியன்மலை அடிவாரத்தில் உள்ள பாலகுருநாதன் கோயிலுக்கு மேலத்தாளம் முழங்க சாமிப்பட்டி அழைப்போடு ஊர்வலமாக சென்றனர். மயிலாடுதுறை மயூரநாதர் கோயிலில் 18ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி இன்று தொடங்கி 4 நாட்கள் நடைபெறுகிறது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். பாபநாசம் அருகே திருப்பாலைத்துறை பாலைவனநாதர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி விழா தொடங்கியது. இதில் மும்பை, சென்னை, வேலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நடனப்பள்ளி மாணவர்கள் பங்கேற்று நாட்டிய நிகழ்ச்சிகள் மூலம் பாடல் வள்ளா நடராசருக்கு மரியாதை செலுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.